2025ல ரிலீஸ் ஆன உல்ஃப்மேன். இந்த கான்செப்ட நீங்க நிறைய படம் பார்த்திருப்பீங்க மக்களே. ஆனா இந்த படத்துல மட்டும்தான் அந்த ஓநாய் மனிதனோட கண்ணோட்டத்துல மனுஷங்களும் சுத்தி இருக்கிற விஷயங்களும் எப்படி தெரியுதுன்றத ரொம்ப கிளியரா இந்த படத்தை காமிச்சிருப்பாங்க. சோ டக்குன்னு கதைக்குள்ள போலாம் வாங்க. நீங்க பார்த்து கொண்டு இருப்பது வாய்ஸ் மூவி ஷார்ட். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு தகவலை சொல்றாங்க. 1995ல ஒரு வேட்டையாடுறவரு காட்டுக்குள்ள வேட்டையாட போனாரு. ஆனா அவர் ரிட்டர்ன் வரவே இல்லை. அந்த ஊர் மக்கள் எல்லாம் அவரை தொலைஞ்சு போயிட்டாங்க அப்படின்றத சொன்னாங்க. ஆனா கொஞ்ச நாட்கள் கழிச்சு அந்த மனிதன் வினோதமா முகம் பார்க்க ஓநாய் மாதிரி அந்த காட்டுக்குள்ள இறைச்சிக்காக சுத்திட்டு இருந்தாரு. அவருக்கு ஏதோ ஒரு வியாதினால இப்படி பண்றாருன்றத ஊர் மக்கள் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி இந்த கதைய ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒரு பண்ணை தோட்டத்தை காமிக்கிறாங்க. பக்கத்திலேயே ஒரு வீடு இருக்கு. இப்போ அங்க இருக்கிற ஒரு நபர் அங்க லைட் ஆன் ஆக இன்ஜினை வேகமா ஆன் பண்றாரு. சீக்கிரம் எழுந்துரு அப்படின்ற ஒரு பெரியவரோட குரல் கேக்குது. அந்த குரலை கேட்ட ஒரு சின்ன பையன் பதட்டமா பெட்டை விட்டு எழுந்து பெட்டை சரி பண்றான். வேகமா சாப்பிடறதுக்காக வரான். அவன் பக்கத்துல இருக்கிற நாயை கொஞ்சிட்டு இருக்க அவங்க அப்பா வேகமா வராரு. இன்னைக்கு நம்ம வேட்டையாட போகணும், சீக்கிரமா ரெடி ஆகு அப்படின்னு சொல்லி டெரரான வாய்ஸ்ல பேசுறாரு. அவனும் வேகமா ரெடி ஆகுறான். இப்ப அவங்க அப்பா அந்த காட்டை காமிக்கிறாங்க. அந்த காட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய மலை இருக்கும். அந்த மலை எத்தனை வாட்டி பார்த்தாலும் அழகு குறையவே குறையாது அப்படின்றத அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்க, இப்ப வா நம்ம வேட்டையாடணும்னு சொல்லி அந்த இடத்த பத்தி சொல்லிக்கிட்டே போறாரு. ஆனா அங்க இருக்கிற மஷ்ரூமை பார்த்த அந்த பையன் தொட போறான். அதை தொடாத, அது பாய்சன், அதை நீ சாப்பிட்டேன்னா கொஞ்ச நேரத்திலே உங்க லிவர்ல பிரச்சனை வந்து நீ இறந்து போயிருவ அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா பேசிட்டே போக அவன் கவனிக்க மாட்டான். அவங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டானவரு. நான் அவ்வளவு நேரம் என்ன சொன்னேன் அதை சொல்ல நம்ம அவன் முழிப்பான். இங்க பாருடா, இந்த இடம் எவ்வளவு அழகோ அதே ஆபத்து இருக்கு. இந்த இடத்துல நீ உயிரோட வாழணும்னா நான் சொல்றத நீ கவனிக்கணும். அப்படி கவனிச்சாதான் உன்னை நீயே காப்பாத்திக்க முடியும். இந்த உலகத்துல சாவுறது அவ்வளவு ஈஸி கிடையாது. அது நம்ம கிட்டதான் இருக்கு. ஆனா அது கிட்ட போகாம நம்ம தான் காப்பாத்திக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய அட்வைஸ கொடுத்துக்கிட்டே இருக்க அந்த பையன் திரும்பி பாக்குறான். அந்த இடத்துல ஒரு மான் இருக்கும். அவங்க அப்பாவும் மானை அட்டாக் பண்ண ரெடியா இருக்காரு. ஆனா அது விலகி போயிடுது. அவங்க பையனோட பேரை சொல்லி திரும்பி பார்க்க அந்த பையன் அப்பா மிஸ் பண்ணதை ரொம்ப பிடிச்சா அப்பா பாராட்டுவாருன்னு சொல்லி அந்த மானை தேடி காட்டுக்குள்ள போயிடுறான். அப்படி அவன் காட்டுக்குள்ள போய் பாக்குறான். அந்த இடத்துல மானே இல்லை. ஆனா தூரத்துல ஒரு நபர் இருக்கிற மாதிரி உருவம் அவனுக்கு தெரியுது. பயப்படுறான். பயத்துல அப்படியே பின்னாடி நடந்து போக டக்குன்னு அவங்க அப்பா வந்து நான் சொல்ற பேச்ச கேட்க மாட்டியா, இந்த காடு ஆபத்தானது, என் கூட வா அப்படின்னு சொல்ல அவருக்கும் அந்த இடத்துல யாரோ ஒரு நபர் அவங்க ரெண்டு பேரையும் கண்காணிக்கிற மாதிரியே தெரியுது. அவங்க அப்பா சுத்தி முத்தி பாக்குறாரு. அந்த இடத்துல ஒரு குட்டி பில்டிங் இருக்கும். நீ அங்க போய் நில்லுடா, அதுதான் உனக்கு சேஃப் அப்படின்னு சொல்ல அவன் வேகமா அங்க போறான். கொஞ்ச நேரத்துல அவங்க அப்பாவும் பின்னாடியே போறாரு. அப்போ ஒரு சத்தம் கேக்குது. அவங்க அப்பா கண்ணை வச்சுட்டு ரெடியா இருக்காரு. அந்த பையன் பயப்படுறான். பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சுத்தி பாக்குறாரு. ஏதோ ஒரு விலங்கு ஆக்ரோஷமா அந்த இடத்த இடிக்குது, கத்துது. அந்த இடத்த விட்டு நகர்ந்துகிட்டே இருக்கு. இப்ப அவங்க அப்பா எட்டி பாக்குறாரு. அங்க அவங்க பார்த்த மான் அங்க இறந்து போயிருக்கும். அது ஏதோ ஒண்ணு இழுத்துட்டு போகும். வேகத்துல அவங்க அப்பா கன்னால ஷூட் பண்ணிடுவாரு. அவங்க பையனும் என்னப்பா பார்த்த அப்படின்னு கேட்க, ஒண்ணு இல்லடா கரடிதான் அப்படின்னு சொல்லி இருட்டு ஆகுறதுக்குள்ள நம்ம வீட்டுக்கு போகணும்னு சொல்லி வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப கொஞ்ச நேரத்திலே பேஸ்மெண்ட்ல இருந்து அவங்க அப்பா யார்கிட்ட பேசுற மாதிரி குரல் கேக்குது. குட்டி பையனும் என்னதுன்னு சொல்லி கீழே போய் பார்க்க அவங்க அப்பா ரேடியோல ரொம்ப நாளா நான் தேடி இருந்ததை பார்த்துட்டேன். அது அந்த ஓநாய் மனிதன் தான். அவனை நான் ஷூட் பண்ண, ஆனா அவன் தப்பிச்சுட்டான். எனக்கு என்னவோ என் பையனுக்கு அவனால ஆபத்து வரும். நான் உடனே அவனை போட்டு தள்ளணும், ஆட்களை என் கூட அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ரேடியோல பேசிட்டு இருக்கிறத அந்த குட்டி பையன் பாத்துருவான். அவங்க அப்பா பார்த்து அவனும் அந்த இடத்த விட்டு வேகமா ஓடுறான். இப்போ 30 வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. ஓடுற அந்த குட்டி பையன் தான் இப்போ வளர்ந்து பெரியவரா மாறியிருப்பாரு. அவருக்கு திருமணமாய் ஒரு குட்டி பொண்ணு இருக்கா. இவர் தான் நம்ம படத்தோட கதாநாயகன். ஹீரோ ஒரு ரைட்டர், அவங்க மனைவி நாவலிஸ்ட். அவங்க ரொம்ப பிஸியா இருக்கனால அவங்க பொண்ணை ஹீரோ தான் வீட்டுல பத்திரமா பாத்துக்கிட்டு இருக்காரு. இப்ப அவங்க பொண்ணுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போக அவங்க பொண்ணு அப்பா எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு கேக்குறா. இப்ப தானடி சாப்பிட்டேன் போது இல்லப்பா எனக்கு வேணும், இந்த உலகத்திலேயே நீதான்ப்பா சிறந்த அப்பான்னு சொல்ல ஐஸ் வேணும்னு சொல்லி எனக்கு ஐஸ் வைக்காத, உனக்கு நான் வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டே இருக்க ஒரு நபரை அந்த பொண்ணு கிட்ட திட்டுற மாதிரி வர அவங்க அப்பா பயங்கரமா கத்துவாரு. அப்பா சொன்னா நீ கேட்கணும், அப்பா செல்ல பொண்ணு தானே நீ அப்படின்னு சொல்லி நெத்தியில கை வை. அப்பா இப்ப என்ன சொல்ற அப்படின்னு கேட்க, உங்களுக்கு நான் தான் எப்பவுமே பிடிக்கும், நான் தான் உங்க லிட்டில் கேர்ள் அப்படின்னு சொல்ல கரெக்ட் வா இப்ப வீட்டுக்கு போகணும்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. அவங்க மனைவி பரபரப்பா ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வராங்க. ஒரு கொரியர் வந்திருக்கும். அவங்க கணவர் கிட்ட கொடுத்து போன்ல பேசிட்டே இருக்க ஈராவும் வீட்டுக்கு வந்தேன்னா இப்படி கத்தி பேசக்கூடாது அப்படின்னு சொல்ல அவங்க மனைவிக்கு கோவம் வந்துடும். போனை கட் பண்ணிட்டு நீ ஏன் இப்படி என்ன டிஸ்டர்ப் பண்ற, நான் எவ்வளவு முக்கியமான கால்ல இருந்தேன் அப்படின்னு கேட்க
எனக்கு இப்பதான் இந்த கொரியர்ல ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சது. என் அப்பா டிசீஸ்னால இறந்துட்டாரு. வீட்டை என் பேர்ல எழுதி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்ல இதை கேட்டு அவங்க மனைவி ஷாக் ஆயிருவாங்க. என்ன மன்னிச்சிரு அப்படின்னும் போது, இல்ல பரவாயில்ல, நான் வளர்ந்த பிறகு என் அப்பா விட்டுட்டு வந்துட்டேன். என் அப்பாவுக்கும் எனக்கும் அந்த அளவுக்கு அட்டாச் கிடையாது. அவர் எப்பவுமே வெறப்பாவே சுத்திக்கிட்டு இருப்பாரு. நான் இங்க சிட்டிக்கு வந்த பிறகு கூட அவர்கிட்ட பேசல. எனக்கு தெரியும் ஒரு நாள் இப்படிதான் ஒரு விஷயம் நடக்கும்னு. விடுங்க, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அப்படின்றத சொல்லுவார். இப்ப அடுத்த நாள் காலைல அவங்க மனைவி வேலைக்காக பரபரப்பா வேலை பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஹீரோ அவங்களை சந்திக்க போவாரு. லைஃப் நல்லா போற மாதிரியே தெரியல, நீ ரொம்ப பிஸியா இருக்க, நான் பாப்பா பார்த்துக்கிட்டு இருக்கேன், நமக்கு ஒரு பிரேக் வேணும், பேசாம அப்பாவோட வீட்டுக்கு போய் சில திங்ஸா நம்ம எடுத்துட்டு வரலாம், அந்த இடம் ரொம்ப அழகா இருக்கும், ஒரு மலையும் சூப்பரா இருக்கும் அப்படின்னு கேட்க அவங்க மனைவி யோசிப்பாங்க. இல்ல, நிறைய கமிட்மெண்ட் இருக்கு எனக்கு, நம்ம அது கொஞ்சம் ரிலாக்ஸா நம்ம லைஃபை நம்ம கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல இப்ப இவங்க எல்லாம் பிளான் பண்ணிட்டு ஹீரோட சொந்த ஊருக்கு போறாங்க. இப்போ ஹீரோ உங்க மனைவி அவங்க குழந்தையோட ஜாலியா பேசிக்கிட்டே ட்ரக்க ஓட்டிட்டே ஹீரோ போயிட்டு இருக்க. இப்போ அவருக்கு வழி மறந்து போயிடும். நடுவுல ஒரு கேட் இருக்கும். நான் கரெக்டா வந்தேனா இல்லையா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க மேப்ப பாப்பாரு, சிக்னலே இருக்காது. இப்போ தூரத்துல ஒரு நபர் கண்ணை வச்சு நின்றுட்டு இருப்பாரு. அவங்க பொண்ணு பார்த்து பயப்பட அவங்க அப்பா ஒன்னும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரு நீங்கன்னு கேட்கும் போது அந்த நபர் ஹீரோட சின்ன வயசு ஃப்ரெண்டு தான். இது ஏன் ஏரியா, அவங்க அப்பாவோட வீடு இன்னும் தூரமா நீங்க போக வேண்டியது இருக்கு, கவலைப்படாத, நான் உனக்கு வழி சொல்றேன், நான் கூட வரேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அந்த நபர் கையில வர கன் இருக்கு. வேண்டாம் வேண்டாம் சொல்ல இப்படியே நம்ம நின்னுட்டு இருந்தோம்னா வீட்டுக்கு போய் சேர முடியாது, அவன் உதவி நமக்கு தேவைன்னு சொல்லி அந்த நபரை உட்கார வச்சுட்டு அவங்க டிரைவ் பண்ணிட்டு போறாங்க. அப்ப அந்த நபரும், என்னடா உன் லைஃப் நல்லா போயிட்டு இருக்கு போல, நீ உன் மனைவி உன்னோட குழந்தைலாம் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு, சொல்லப்போனா இந்த காட்டுல இப்ப யாருமே வாழ்றது இல்ல, எல்லாம் ஊரை விட்டு போய் சிட்டில தான் வாழ ஆரம்பிக்கிறாங்க, உன்னை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு, நீ ரொம்ப அழகான குடும்பத்துல வாழ்ந்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, ஆமா என்னோட உலகமே இவங்க தான் அப்படின்னு சொல்லி ஹீரோ பேசிட்டே போவாரு. அப்படி இவங்க பேசிட்டே இருக்க இப்போ அந்த காட்டுக்குள்ள ரோட்ல நடுவுல ஒரு நபர் நிப்பாரு. அவங்கள பார்த்த ஹீரோவும் இடிக்க கூடாதுன்னு வண்டியை தள்ள கீழே இருக்கிற சரிவுல ஹீரோவோட ட்ரக்கு விழுந்துரும். எல்லாமே உருண்டு உருண்டு கடைசியில மரத்தோட நடுவுல அந்த ட்ரக்கு நின்னுரும். ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. முழிச்சு பார்த்த அவரும் அவங்க மனைவி பொண்ணையும் ட்ரக்கை விட்டு மேல ஏறுங்க அப்படின்னு சொல்ல அவங்க ஃப்ரெண்டு கதவை ஓபன் பண்ண அவன் கீழே விழுந்துடுறான். இப்போ ஓப்பன் ஆன அந்த டோரை ஹீரோ சாத்த முயற்சி பண்ண ஏதோ ஒரு கை ஹீரோவை பிடிக்க அந்த கண்ணாடி உடைக்குது. அப்ப ஹீரோட கையில காயமாயிடுது. ஆனா ஹீரோ எப்படியும் மேல இருந்து கீழே குதிச்சுட்டு வாங்க வீடு கிட்டதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இவங்க ஓட விழுந்த அந்த ஃப்ரெண்டை ஏதோ ஒண்ணு இழுத்துட்டு போகுது. அவங்க பொண்ணால நடக்க முடியல. ஹீரோ தூக்கிட்டு அவங்க மனைவி பிடிச்சிட்டு வேகமா நடந்து போறாரு. பார்த்தா எதிரதான் அவங்க வீடு இருக்கு. ஏதோ ஒரு விலங்கு இவங்களை நோக்கி வர மாதிரி தெரியுது. பயந்து போன ஹீரோ அவங்க குடும்பத்தை கூட்டிட்டு வேகமா அந்த கதவை ஓபன் பண்றாரு. உள்ள போய் கதவை சாத்துறாரு. சாத்தின கொஞ்ச நேரத்துக்குள்ள அந்த கதவை ஏதோ ஒண்ணு இடிக்க புறன்ற சத்தம் கேக்குது. உடனே ஹீரோ இங்கே இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னலையும் மத்த கதவுகள் எல்லாம் லாக்ல இருக்கான்னு பாக்குறாங்க. எல்லாமே சீல் பண்ணி க்ளோஸ்லயே இருக்கும். இப்ப அவரு பேஸ்மெண்ட் போறாரு. அங்க இருக்கிற கரண்டோட ஒயரை ஆன் பண்ண ட்ரை பண்ணுவாரு. ஆனா ஆனே ஆகாது. கொஞ்ச நேரம் கழிச்சு அது எல்லாமே ஆன் ஆகுது. எல்லா ரூமுக்கும் லைட் வருது. இப்ப ஹீரோ வேகமா மேல வர்றாரு. அவங்க பொண்ண தூங்க சொல்றாரு. ஆனா அவ பயப்படுறா. நீ ஒன்னும் பயப்படாத, அப்பா உனக்கு துணையாவே இருப்பேன், நீ அந்த விஷயத்த பார்த்ததுக்கு நானும் ஒரு காரணம் தான், நீ ஒன்னும் பயப்படாத, அப்பா உன் கூட இருக்க, உனக்கு நான் ப்ராமிஸ் பண்றேன், உன்னை நான் சேஃபா பாத்துப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க பொண்ணை தூங்க வைக்கிறாரு. இப்ப வேகமா கதவுங்களுக்கு பக்கத்துல ஏதாவது ஹெவியான பொருள் வைக்கணும்னு சொல்லி மூவ் பண்ணிட்டு இருக்கா அவங்க மனைவி. சைலண்டா நிப்பாங்க. உண்மைய சொல்லு, நீ அந்த ரோட்ல என்ன அப்படின்னு கேட்க அவங்க கணவரும் 2 அடிக்கு முன்னாடி ஒரு மனுஷன் மாதிரி ஒரு உருவம் என் கண்ணுக்கு தெரிஞ்சது, ஆனா அதோட முகத்தை நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆணியெல்லாம் வச்சு அந்த இடத்த லாக் பண்றாரு. இப்படி பண்ணா நம்ம தப்பிப்போன்னு நீ நினைக்கிறியான்னு அவங்க மனைவி கேட்க, எனக்கு தெரியல, ஆனா நம்ம முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டே இருக்காரு. க்ளோஸ் பண்றாரு. நம்ம இங்க இருக்கிற விஷயத்தை யார்கிட்டாவது சொல்லணும் நம்ம போது அவங்க கிட்ட மொபைல் இருக்காது. ஆனா ஹீரோக்கு ஞாபகம் வர அவங்க அப்பாவோட ரேடியோ கீழே இருக்குன்னு அதை அவங்க மனைவி கிட்ட காமிப்பாரு. ஹீரோவும் பேச முயற்சி பண்ணுவாரு. ஆனா எந்த ஒரு சிக்னலும் கிடைக்காது. இப்ப ஹீரோக்கு ஏதோ ஒரு வாசனை வர மாதிரியே தெரியும். ஒரு டோர் இருக்கும், அது ஓபன் பண்ணி பார்த்தா அவங்க அப்பா சில இறைச்சலை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருப்பாரு. அதுல ஒரு பீஸை ஹீரோ எடுத்துட்டு எனக்கு சின்ன ஞாபகங்கள்லாம் வருதுன்னு அதை சாப்பிட இப்ப ஹீரோட ஒரு பல்லு அப்படியே வெளியே வருது. அவங்க மனைவி பயந்துடுறாங்க. இங்க வா, என்ன ஆச்சு நான் பாக்குறேன்னு பார்க்கும் போது இப்ப அவரோட சத்தையில ரத்தமா இருக்கு. கையை பார்த்தா கையில ஒரு பெரிய கீரல் இருக்கும். ஹீரோவும் அந்த கண்ணாடி கிளாஸ் உடையும் போது கீரை இருக்கும் அப்படின்னும் போது இல்ல, எனக்கு என்னவோ அந்த கண்ணாடி பீஸ் பட்டு இந்த கீரல் பட்ட மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லி அவருக்கான பேண்டேஜ் எல்லாமே பண்ணிட்டு இருக்க அவங்க மனைவியும் ரேடியோ யாராவது வந்து எங்களை காப்பாத்துங்கன்னு சொல்லி ரேடியோல பேசிட்டே இருப்பாங்க.
இப்போ மேல ஹீரோ ஆணியெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கா. அங்க பொண்ணு வந்து நிப்பாங்க. "நீ போய் தூங்குமா, நாளைக்கு காலையில நம்ம விடிஞ்ச உடனே இந்த இடத்த விட்டு போயிடலாம்" அப்படின்னு சொல்ல, அங்க மனைவி கொஞ்சம் வினோதமா அவங்க கணவரை பாக்குறாங்க. அங்க மனைவி கிட்ட ரேடியோல யாராவது பேசினாங்களா அப்படின்னு கேட்க, யாருமே இல்லைங்கன்னு சொல்ல, அங்க மனைவியை அவங்க பொண்ணோட கட்டி பிடிச்சு தூங்கிடுறாங்க. ஹீரோ ஆணி அடிக்க அவரோட கையில அடிபட்டுருது. இப்போ ஹீரோக்கு ஒரு வினோதமான சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. என்னன்னு மேல் ரூம்ல போய் பார்த்தா அங்க ஒரு கபோர்ட்ல ஒரு ஸ்பைடர் இருக்கும். அதோட சத்தம் ஹீரோக்கு ரொம்ப பெருசா கேட்கும். கீழே வருவாரு. திரும்பி பார்க்க ஓநாய் மனிதன் நடந்து போயிட்டு இருப்பான். இப்ப ஹீரோ அந்த கதவு கிட்ட நிக்க அங்க டாக் போற ஓட்ட வழியா ஹீரோட காலை பிடிச்சிட்டு அந்த நபர் இருப்பாரு. உடனே அவங்க மனைவி வந்து ஹீரோவை காப்பாத்திடுறாங்க. ஆனா ஹீரோக்கு ஒரே குழப்பம், பயப்படுறாரு. அப்படியே கண்ணை மூடுறாரு. கண்ணை திறந்து பார்த்தா ஹீரோ தூங்கிட்டு இருக்காரு. அவரோட மனைவியும் அவரோட பொண்ணும் அங்க இல்ல. அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லி தேடிக்கிட்டே ஹீரோ பேஸ்மெண்ட்ல சத்தம் கேக்குதுன்னு பார்த்தா அவங்க மனைவி ரேடியோல பேச முயற்சி பண்ணுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு யாராவது உதவி பண்ணுங்க, என்னோட கணவருக்கு உடம்பு சரியில்லை, அவரு கொஞ்சம் வினோதமா பண்றாரு, அவருக்கு கையில வர இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, அவரால் பேச முடியல, அவரோட நடவடிக்கை கொஞ்சம் வினோதமா இருக்கு, நான் உடனே அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும், தயவு செஞ்சு யாராவது உதவி பண்ண வாங்கல அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு அப்படியே தலையே சுத்தம். இப்ப ஹீரோ அப்படியே அவங்க மனைவி கிட்ட வர ஹீரோட முகத்தை காமிக்கிறாங்க. அவரோட முகம் கொஞ்சம் வித்தியாசமா மாறி இருக்கும். அவரு உங்க மனைவி கிட்ட பேச முயற்சி பண்ண வாயில வார்த்தையே வராது. அவர் சோகமா இருப்பாரு. இதை புரிஞ்சுட்டு அவங்க மனைவி, உங்களுக்கு ஒண்ணும் இல்ல, நான் இருக்க உங்களை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ல படுக்க வைப்பாங்க. அப்ப அவங்க பொண்ணு அவங்க அப்பாவா பாத்துக்கிட்டே இருப்பா தூரத்துல. அவங்க மனைவியும், உங்களுக்கு என்ன ஆச்சு, உங்களுக்கு என்ன பண்ணதுன்றத எழுதி காமிங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ, நான் செத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத எழுதுவாரு. ஹீரோட நெகவும் உடையும். அவரோட முடியோட தொட்டாலே கையோட மொத்தமா கொட்ட ஆரம்பிக்கும். அவங்க மனைவி, நீங்க இல்லாம என்னால வாழ முடியாது, என்னோட வாழ்க்கையில நீங்க ரொம்ப முக்கியமானவங்க, உங்களை நான் நேசிக்கிறேன்னு அவங்க பேச ஹீரோட பார்வையில அவங்க மனைவி என்ன பேசுறாங்கன்றது சுத்தமா புரியாது. அவங்களோட உருவமும் சுத்தி இருக்கிற விஷயமும் ஹீரோக்கும் வித்தியாசமா கேட்கும். சின்ன சின்ன சத்தங்கள் மட்டும்தான் அவருக்கு அதிகமா கேட்கும். அவர் அவங்க மனைவி கிட்ட, நீ என்ன சொல்றன்னு எனக்கு புரியல அப்படின்றத சொல்ல அவர் சொல்றது அவங்க மனைவிக்கு புரியாது. இப்ப அவங்க பொண்ணும், அம்மா அப்பாக்கு என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, ஒண்ணும் இல்ல, நீ போமா அப்படின்னு சொல்ல, இப்போ ஹீரோவால அவங்க பொண்ணு கிட்ட பேச முடியாம கஷ்டப்படுவாரு. அவரோட கையில ரத்தம் ஊத்த அவங்க மனைவி என்ன ஆச்சுன்னு பார்த்தா ஹீரோக்கு ஆல்ரெடி அடிப்பட்ட அந்த இடம் மொத்தமா செப்டிக் ஆக ஆரம்பிக்குது. தசைகள் எல்லாம் பிரியுது. அதை பார்த்தவங்க ஹீரோக்கும் டெம்ட் ஆகுது. அவரோட சதையை அவரு கடிக்க ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்து அவங்க மனைவிக்கு ஷாக் ஆயிடுது. அவங்க என்ன சொல்றதுன்னு தெரியாம அப்படியே சைலண்டா இருக்காங்க. அவங்க பார்த்தாங்க கணவரும் புரிஞ்சுக்கிறாரு, நம்ம உண்மையாவே வினோதமா பண்ணிட்டு இருக்கோம். அந்த இடத்த விட்டு அவரு விலகி போறாரு. இப்ப அவங்க மனைவியும் நம்ம ஏதாவது உதவி பண்ண முடியுமான்னு சொல்லி பேஸ்மெண்ட்ல தேடி பாக்குறாங்க. அப்பதான் அவங்க மாமனாரோட கார் கீ இருக்கும். அதை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமான்னு பாப்பாங்க. ஆனா அது பழைய கார், அதுக்கு பேட்டரி தேவை அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்துட்டு வெளியே போய் அந்த கார் ஓபன் பண்ணி ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. அந்த நேரத்துல ஹீரோக்கு சுத்தமா முடியாம அவர் படுத்துருவாரு. அவங்களுக்கு ஒரு பக்கம் பயமா இருக்கும், வெளியே இருந்து அந்த ஓநாய் மனிதன் வந்துருவானா. பொறுமையா பார்த்து ஸ்டார்ட் பண்ண இன்ஜின் ஸ்டார்ட் ஆயிரும். உடனே காரோட டோரை க்ளோஸ் பண்ணிட்டு கீழே போட்டு இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி போலான்னு பார்க்க அந்த ஓநாய் மனிதன் அந்த காரோட கண்ணாடியை உடைச்சு அவங்கள அட்டாக் பண்ண ட்ரை பண்றான். இதனால அந்த குட்டி பொண்ணு வேகமா ஓடி போக ஹீரோவும் அவங்க மனைவியும் அங்கங்க தோட்டத்துக்கு மேல இருக்கிற ஷீட் மேல ஏற சொல்லிடுறாங்க. 3 பேரும் மேல இருக்காங்க. அந்த ஓநாய் மனிதனால மேல வர முடியாதனால அவனோட நகத்தை வச்சு அந்த கவரை கிழிக்க முயற்சி பண்ணுவான். அப்படி கிழிக்கும் போது அந்த குட்டி பொண்ணு கீழே விழுக எப்படியோ அவங்க அப்பாவும் அம்மாவும் காப்பாத்திடுறாங்க. அந்த ஓநாய் மனிதன் அந்த இடத்த விட்டு போற மாதிரி தெரியல. இதை பார்த்து அவங்க அப்பா, நீங்க வீட்டுக்கு போங்க, நான் அவனை பாத்துக்கிறேன்னு சைகை முறையில காமிச்சிட்டு கீழே இறங்குறாரு. அவர் ஓடி போக அவரை துரத்திக்கிட்டே ஓநாய் மனிதன் போறான். அதே இடத்துல இங்க அவங்க அம்மா பொண்ணு வீட்டுக்கிட்ட வராங்க. கரெக்டா அவங்க வீட்டுக்கு அதை ஓபன் பண்ணி கணவருக்காக காத்துக்கிட்டு இருக்க பயங்கரமான சத்தம் கேட்குது. அதனால அவங்க அம்மா கதவை லாக் பண்ணிடுறாங்க. ஆனா குட்டி பொண்ணு, அம்மா அப்பா வெளியே இருக்காரு, நீ அவரை விட்டுட்டு வந்தது சரியே கிடையாது, அவர் பாவம்மா கஷ்டப்படுறாரு, அவரை போய் காப்பாத்தணும்னு சொல்ல, இங்க பாரு, உன் அப்பா உன்னை காப்பாத்தான் அவர் உயிரை பணைய வச்சிருக்காரு, நான் உன்னை இப்ப காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்ல இப்ப ஹீரோ வெளியே சோகமா நின்றுட்டு இருப்பாரு. ஹீரோ சோகமா இருக்கிறத பார்த்து அவங்க மனைவியும் அவரை உள்ள வர சொல்லுவாங்க. இப்ப ஹீரோ உள்ள வந்த பிறகு சோகமா படுத்துறாரு. அவங்க பொண்ணு அவங்க அப்பாவோட நெத்தியில கை வைக்கிறா. அப்பா கவலைப்படாதப்பா, எனக்கு உன்னை ரொம்பவும் பிடிக்கும், கண்டிப்பா நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி எங்களை காப்பாத்துவ அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. இப்ப அவருக்கு ஒரு மாதிரி வினோதமா தோண ஆரம்பிக்குது. உடனே ஒரு வாமிட் பண்றாரு. இப்போ திடீர்னு அவரோட பல்லு கை எல்லாம் மாற ஆக்ரோஷமா குதிச்சு அவங்க மனைவி அட்டாக் பண்ண போறாரு. ஆனா அவங்க கண்ணை பாக்குறாரு. அவங்க எந்த ஒரு பதட்டமும் இல்லாம சைலண்டா அவங்க கணவரோட கண்ணை பார்க்க அவருக்கு ஞாபகம் வருது. ஒன்னும் பண்ணாம அவங்க மனைவிய பார்த்துட்டு வெளியே போக கதை ஓபன் பண்றாரு. ஆனா டக்குன்னு வெளியே இருந்த ஓநாய் மனிதன் ஹீரோவை பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான்.
மனைவியும் குழந்தையும் அட்டாக் பண்ணவும் முயற்சி பண்றான். இத பார்த்த ஹீரோவும் அந்த ஓநாய் மனிதன் கூட சண்டை போட்டு குடும்பத்தை காப்பாத்த அவங்க மனைவியும் சில உதவிகள் பண்றாங்க. கடைசியில அந்த ஓநாய் மனிதன் ஹீரோவை போட்டு சம்மாடி அடிச்சுட்டு அவங்க மனைவி கிட்ட போறான். அவங்க கையில இருக்கிற ஒரு குச்சியை வச்சுட்டு அந்த ஓநாய் மனிதனை போட்டு அடிக்க இப்போ அவங்க கோவத்துல அட்டாக் பண்ண வர லாஸ்ட் மினிட்ல ஹீரோ வந்து அந்த ஓநாய் மனிதனை கொலை பண்ணிடுறான். அவங்க மனைவியை காப்பாத்திடுறாரு. ஆனா இப்போ இறந்து போன அந்த ஓநாய் மனிதனோட கையை பார்த்த ஹீரோ அதிர்ச்சி ஆகுறாரு. ஏன்னா அது வேற யாரும் இல்ல, ஹீரோவோட அப்பதான். அந்த டேட்டுவை பார்த்து ஹீரோ கண்டுபிடிச்சிருவாரு. அதை பார்த்த ஹீரோக்கு ரொம்ப சோகமா இருக்கும். உடனே குதிச்சு வெளியே போயிருவாரு. வெளியே போன ஹீரோ முழு ஓநாய் மனிதனா மாறிடுவாரு. அதே இடத்துல இங்க அவங்க மனைவிக்கு தெரிஞ்சிரும் ஹீரோட அப்பா தான் இவருன்னு. அவங்க பொண்ணும் வந்து அப்பாக்கு என்னமா ஆச்சு, அப்பாக்கு அந்த இன்ஃபெக்ஷன் ஆனது அப்படி மாறிட்டாரா, இந்த நபர்னாலதான் அப்பாக்கு இன்ஃபெக்ஷன் ஆச்சா அப்படின்னு கேட்க, ஆமா இவரு உன்னோட தாத்தா தான், இவரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி காணாம போயிட்டாருன்னு சொன்னாங்க, அவர் ஓநாயாதான் மாறி இருக்காரு போல, அப்பாவும் இவர் மாதிரி மாறிடுவாராமா அப்படின்னு கேட்க, ஆமா ஆமா ஆனா கவலைப்படாத, அப்பா நம்மள காப்பாத்துவாரு. இப்ப வெளியே வந்து பார்க்க அவங்க கணவர் முழு ஓநாய் மனிதனா மாறி ஜன்னல்ல நின்னுகிட்டு இருப்பாரு. இப்போ அவங்க மனைவிக்கும் உங்க பொண்ணுக்கும் பயம் வந்துடும். பயத்துல இருக்க இப்போ மேல இருந்து சத்தம் வரும், கரண்ட்டும் கட் ஆயிரும். இப்ப ஹீரோ அப்படியே ஆக்ரோஷமா உள்ள வராரு. அவங்க பொண்ணையும் மனைவியும் பாக்குறாரு. அவரோட உருவத்தை பார்த்து அவங்க மனைவியும் குழந்தையும் பயப்படுறாங்க. வேகமா அவரை அடிச்சுட்டு அங்கிருந்து ஓட முயற்சி பண்ண அவங்க கையில அந்த கத்தியை தள்ளி விட்டு பின்னாடியே ஹீரோ துரத்திட்டே போறாரு. அப்ப அங்க இருக்க ஒரு பில்டிங்குள்ள அவங்க போறாங்க. ஹீரோ அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஹீரோக்கு ஒரு டிராப்பையும் வைக்கிறாங்க. ஆனா ஹீரோ கண்ணுக்கு அவங்க மனைவியும் குழந்தையும் இருக்கிறது நல்லாவே தெரியும். அவர் கான்சியஸா இருப்பாரு. அவங்க கிட்ட அவர் ஒரு விஷயத்த சொல்ல நினைப்பாரு. ஆனா இதை புரிஞ்சுக்காத அவங்க மனைவி அவர் அட்டாக் பண்ணுவாருன்னு சொல்லி அங்கிருந்து ஓட ஹீரோட கால் அங்க அந்த டிராப்ல மாட்டிக்கும். அவங்க வேகமா ஓட ஹீரோ அவரோட காலையே கட் பண்ணிட்டு அவங்க மனைவி பின்னாடியே காட்டு வழியா வேகமா ஓடி வந்துட்டே இருக்காரு. இப்ப ஹீரோயினும் அவங்க பொண்ணும் அந்த காட்டு வழியா வேகமா ஓடும் போது நிறைய இறந்து போனவங்களோட சடலத்தை பார்ப்பாங்க. ஏதாவது வெப்பனோ இல்ல போன் கிடைக்குதான்னு தேடும் போது ஹீரோட ஃப்ரெண்டு இறந்து போயிருப்பாரு. அவரோட வெப்பன் அங்கதான் இருக்கும். அதை ஹீரோயின் எடுத்து வச்சுக்கிறாங்க. இப்ப அந்த இடத்துல ஹீரோ பொறுமையா நடந்து வராரு. அவரை பார்த்து அவங்க மனைவி பயந்து போய் அங்க இருந்து அந்த பில்டிங்ல ஏற சொல்லுவாங்க. அவங்க பொண்ணும் அவங்களும் வெப்பனை வச்சுட்டு ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ ஆக்ரோஷமா வந்து அந்த இடத்தை இடிக்கிறாரு. அவங்க பொண்ணு பயப்படுறா. அவங்க மனைவிக்கு பதட்டமா இருக்கு. அவங்க அப்படியே கண்ணை வச்சுட்டு ரெடியா வெயிட் பண்ண அப்படியே ஹீரோ மேல எட்டி பாக்குறாரு. அவரோட கண்ணுல சில எக்ஸ்பிரஷன் அவங்க பொண்ணுக்கு புரியுது. அம்மா அப்பா இந்த விஷயத்த முடிக்கணும் தான் ட்ரை பண்றாருமா அப்படின்னு சொல்ல இப்ப அவர் அப்படியே கிட்ட வர அவங்க மனைவி டக்குன்னு ஷூட் பண்ணிடுறாங்க. இப்ப அவங்க மனைவியும் அவங்க பொண்ணும் ஹீரோ கிட்ட போறாங்க. ஹீரோ அப்படியே அண்ணாந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. மூச்சு விட முடியாம சிரமப்படுறாரு. அங்க பொண்ணு அவங்க அப்பாவோட நெத்தியில கைய வைக்கிறா. அங்க மனைவியும் அழுகுறாங்க. அவர் அப்படியே அந்த இடத்துல இறந்து போயிடுறாரு. இப்போ ஹீரோ ஆசைப்பட்ட அவங்க மனைவி பொண்ணுக்கு காமிக்கணும்னு நினைச்ச அந்த மலைய அவங்க பாக்குறாங்க. பாத்துட்டு அந்த இடத்த விட்டு அப்படியே நடந்து போறாங்க. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. செபின்ஸ் மக்களே படம் மத்த ஓநாய் படத்தை விடவும் இது கொஞ்சம் வித்தியாசமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான படத்துல நான் உங்களை சந்திக்க வர. until then bye bye.